வணக்கம். என்னோட சீமானன் சீமாட்டிக்கலே. இன்றைக்கி ஸ்கூல் மெமரிஸ் பார்ட் 2 அனிதாவோடது. டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? அந்த மேடையில் என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு அந்த பள்ளிக்கால நினைவுகள் மட்டும்தான் நினைவில் இருக்குது. ஃபஸ்ட் டே ஸ்கூல். என்னோடய அப்பா அம்மா என்னை ஸ்கூலில் விட்டு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு ஒழிஞ்சுன்னு பார்த்ததா இருக்கட்டும், டீச்சர் நான் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு தரையில் கொட்டு வச்சதாக இருக்கட்டும், அதாவது தலையில் இல்லை தரையில் கொட்டு வச்சதாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் நான் கற்பனையாக ஒரு நேச்சர் சீனை சொல்லும்போது அதை எங்கள் டீச்சர் பாராட்டினதாக இருக்கட்டும், இப்படி நிறைய இருக்குது என்னோடய ஸ்கூலில். இப்போ நினச்சாலும் என்னோடய உதடுகள் தன்னால் சிரிக்குது. ராகவி, மஞ்சுளா, லக்ஷ்மி, ஜோதி, சங்கரி கொஞ்சம் நாங்கள் வாலு பசங்க தான். வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் பண்ணாத சேட்டையே இல்லை. பக்கத்து ஸ்கூல் பையன்லேருந்து காலேஜ் படிக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வரையும் நாங்கள் கிண்டல் பண்ணாத ஆளே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மி ஒரு அண்ணாவை ஒன் சைடாக லவ் பண்ணான். அந்த அண்ணாவுக்கு நாங்கள் ஒரு லவ் லெட்ரு கொடுத்தோம். கொடுமை என்னன்னா அது அவளுக்கே தெரியாது. அதுவும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கொடுத்து அந்த அண்ணா யாரும் வராத அன்னைக்கு அவளை பிடிச்சி, உனக்குலாம் அண்ணன் தம்பி இல்லை, நீலாம் அண்ணன் தம்பியோட பிறக்கலை அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க சொல்கிற டயலாக் அப்படியே உல்ட்டாக மாற்றி சொன்னதாக இருக்கட்டும். இட்ஸ் ப்ரீசியஸ் மெமரி ஃபார் மீ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எங்களோட ஃபேமஸ் டயலாக் லாங்குவேஜ் இது யாருக்குமே புரியாது. ஏன்னா எங்களோட கேங்க்கு மட்டும்தான் அதோட லாங்குவேஜ் புரியும். ஸோ அதனால் நாங்கள் ஸ்கூல் வைஸ் ஃபேமஸ். நாங்கள் பேசுகிறது யாருக்கும் புரியாது, ஆனால் அது எங்களுக்கு புரியும். இப்படி நினைவுகள் அடங்கிய ஒரு அழகிய பொக்கிஷம்தான் என்னோடய ஸ்கூல். அந்த அழகான நினைவுகள் ஸ்கூலோடு முடிஞ்சிடுச்சு. ஒரு கசப்பான நினைவும் அந்த ஸ்கூல் எண்டிங்கில் தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்கூல் முடிகிறதுக்குள்ளே தான் நான் அவனை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலை. என்னோடய ஒட்டுமொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ண பர்சன். அப்புறம் இந்த கதைக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலான் இருக்கேன், கனவா சாபமாண்டு. ஸோ டைட்டில் ஓகேவான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.